ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரோப்ளாக்ஸில் இருக்கிற பிளாக்ஸ் ஃப்ரூட் எபிசோட் 3 4. சரி கைஸ், இப்போ நம்ம போன தடவை என்ன சொல்லியிருந்தோன்னா, நான் ஆஃப்லைனில் லெவல் ஏற்றி வைக்கிறேன், நம்ம கொரில்லா கிங் அடுத்த டைம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரியே லெவல் ஏற்றி வச்சிட்டேன். இப்போ என் லெவலை பார்த்தா தெரியும், 25th லெவலில் இருக்கேன். இப்போ சீக்கிரமாக போய் அந்த கொரில்லா கிங்கை கொல்லணும். அதுதான் என் இது. நான் அதை கொஸ்டாகவும் போட்டுட்டு வந்துட்டேன். இந்த ஜங்கில் முடிச்சிடலாம். ஓகே 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 நான் என்ன நினச்சேன்னா, கொரில்லா கிங் ஒரு 50-60 லெவல் இருப்பான்னு நினச்சேன். பார்த்தா 25 தான். ஒருத்தருந்து ரேசர் என்னடா ஒன்றுமே ஆகலை. ஏர் ஸ்லாஷ்னால் என்னென்னு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இதுதான் அந்த ஏர் ஸ்லாஷ். ஆமாம், ஐயோ தூரத்துலேருந்து தான் அடிக்கிறாங்க கைஸ். மண்ணை போட்டு குத்துறாங்க, நமக்கு அடிப்படுது. ஐயோ ஓடிடு. இவன்டா பயங்கர டஃப்பாக இருப்பான் போலையே. நீ யாரா குறுக்கால? ஷோ நான் தான் கொண்டுண்ணா. கடைசி அடி நான் அடிச்சிட்டேன் போல கைஸ். எப்படியோ எனக்கு 2 லெவல் ஏறிடுச்சு. பரவாயில்ல, இப்படிலாமும் பாஸ் ஜெயிக்கலாமா? நான் வேஸ்ட்டு தேவையே இல்லாமல் குறுக்கால உள்ள வந்துட்டான்னு நினச்சேன். பார்த்தா அவன் தான் கைஸ் எனக்கு ஒரு நல்ல விஷயத்தை பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கான். சரி, கண்ணை போட்டு விட்ருவோம். கொஞ்சம் நேரத்தில் கண்ணை வாங்கிடுவோம். சரி, நல்ல விஷயம் பண்ணி கொடுத்தவரே தேங்க்யூ. நான் என்ன நினச்சேன்னா, அவன் முடிச்சிட்டான் அப்படின்னு நினச்சேன். அவனோட அட்டாக்ஸ் எல்லாம் கலராக இருந்துச்சா, அதனால் அவன் முடிச்சிட்டான்னு நினச்சேன். பார்த்தா நான் கடைசி அட்டாக் முடித்ததுனால, எனக்கு அது கடைசி அட்டாக் நான் பண்ணதுனால நான் தான் வின்னருன்ட்டானுங்க. வா, தேங்க்யூடா, நல்ல விஷயம் பண்ணவரே. ஒயிட் பியர்ட் கேங்கை சேர்ந்தவன்னு நினைக்கிறேன். அவன் அப்படி தான் அவன் கேப் போட்டிருந்தான். அவன் கேப்பை பார்த்தா அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா கேப்பில் ஒரு சிம்பிள் இருந்திருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் அந்த கேப்பை பார்க்கும்போது அது மெரன் கேப்புன்னு நினச்சேன். பார்த்தா அது ஒயிட் பியர்ட் கேங்கோட கேப்பு. சரி கைஸ், ஜங்கிளில் நம்ம வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இடம் எங்கன்னு பார்க்கணும். சரி, இந்த மங்கிக்கிட்டே செத்து போயிடும். இல்லை, இவன்கிட்ட சாகிறதுக்கு நான் கடலில் ஊச்சியே செத்துருவேன். இவன் அவ்வளோ ஸ்லோவாக கொலை பண்ணிக்கிருக்கான். ஏன்னா லெவல் 28 வந்துட்டோம்ல, அதெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக வரும் கொல்றதுக்கு. சரி, ஏன் தெரியுமா செத்தேன்? ஏன்னா என்ன ஜங்கிளில் வந்துட்டான். என்னடா அது? ஐய, நான் ஒரு பிளான் போட்டு வந்தால் அது எனக்கே ஒரு பிளானாக எனக்கு அசிங்கமாக போச்சு. இப்போ நம்ம ஜங்கிள் புரிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள் ஐஸ், இப்போ நான் அந்த பைரட் ஸ்டார்டருக்கு நம்ம எப்போ ஃபஸ்ட் டைம் எங்கே ஸ்பான் ஆகி வந்தோமோ அங்கேயே போகிறேன். ஐயோ, அதை திருப்பறதுக்குள்ளே செத்தரணும் போல், அவ்வளோ டஃப்பாக இருக்குது. திரும்பிடு. இப்போ இப்படி திரும்பிடுச்சு. இப்போ சீனு மேலே காட்டிடுச்சா? இப்போ உள்ளே ஜம்ப் பண்ணோம்னா சாரணா. இப்போ ஐ எம் கோயிங் டு ஜங்கிளா. ஐயோ, நான் பைரட் ஸ்டார்டரில் போவோம்னு நினச்சேன். சரி, நம்ம வழி ஏற்கனவே போன எபிசோடில் பார்த்து வச்சுருப்போம். அந்த வழி ஞாபகம் இருக்கான்னு ஞாபகமே இல்லையே. சரி பார்ப்போம், அந்த வழியில் போய் பார்ப்போம். ஐயோ, எங்கிட்ட போகணும்? ஓகே, மேப்பு பார்த்த வரையும் என்ன போட்டிருந்துச்சுன்னா ஒன்றுமே போடல, ஏன்னா நான் மறந்துட்டேன். சரி, டிக்லி எங்கேயே ஸ்பான் பண்ணியாச்சு. கப்பலோட்டிய தமிழை நாங்கள் போகிறோம் கைஸ். கப்பலோட்டிய தமிழை நாங்கள் போகிறோம். ஐயோ ஃபஸ்ட் டைமே நான் உள்ளே குளிச்சிருக்கணும். அம்மா, இங்கே போயிடுச்சு. இனிமேல் போக வேண்டியது தான். நேராக போய் லெஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். லெஃப்ட் எடுத்து பார்ப்பான். ஒன்றும் பைரட் ஸ்டார்டர் வரும், இல்லை மெரைன் ஸ்டார்டர் வரும். அங்கே போய் வேலையை பார்க்க வேண்டியது தான். பைரட் ஸ்டார்டராக இருக்கணும். மலையெல்லாம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பைரட் ஸ்டார்டர்
எங்கே போகிறோன்னு அர்த்தம் இல்லையே. பேர் பக்கத்தில் போனால் தான் காமிக்குமா, அது எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அங்கே நிப்பாட்டி இருக்கணுங்க. எனக்கு தெரிஞ்சு பைரட் ஸ்டார்டராக தான் இருக்கணும். இருங்க போய் பார்ப்போம். மெரைன் ஸ்டார்டர் போங்கடா. சப்பா செத்துறேன்டா. இப்போ வருவேன் பைரட் ஸ்டார்டருக்கு அப்படி தான் நினைக்கிறேன். வந்துட்டோம்ல. எதிரியோட ஸ்டார்டருக்கு போனோம். நம்ம ஸ்டார்டர் வந்துட்டோம். ஓகே, இவ்வளோ தூரம் வந்துட்டேன். சரி, நம்ம வந்து இங்கே பைரட் ஸ்டார்டர் ஏன் வந்தேன்னா, இங்கே தான் மேப் இருக்குது. இங்கேருந்து தான் நமக்கு தெரியும் அடுத்து எங்கே போகணும், நெக்ஸ்ட்டு எந்த இடத்துக்கு போய் சண்டை கட்டணும் எல்லாம். சரி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஜங்கிள் இருந்தோமா, இதுதான் பைரட் ஸ்டார்டரு. மேலே இருக்கிறது மெரைன் ஸ்டார்டரு. நம்ம வந்து அடுத்து வந்து இப்போ அது இங்கே போனோம். நேராக போய் கிராஸாக லெஃப்ட்டு போட முடியும். நேராக போய் கிராஸாக லெஃப்ட்டு. அது பேர் என்னன்னு தெரில, அங்கே போய் பார்க்கணும். ஜம்ப் பண்ணாத, ஒழுங்காக ஏறிடு. அப்பாடி ஏறிட்டோம். சரி, இங்கேருந்தே கிராஸாக போனால் தான் அந்த இடத்துக்கு போய் நம்ம தத்தளிக்க தேவையில்லை திருப்பறதுக்கு. மிடில் டவுன் இங்கே இருந்துச்சு காணோம். ரேண்டர் ஆகுது பாய்ஸ், ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரேண்டர் ஆகுறது. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். மிடில் டவுனில் இப்போ நம்ம வந்து மிடில் டவுன் ரீச் பண்ண போகிறோம் ஐ திங்க். சரி கைஸ், நாங்கள் போய் கண்டினியூ பண்ணுறேன். எப்படியோ வந்துட்டோங்க கைஸ். நான் கூட வேறு இடமா இருக்குன்னு நினச்சேன். இல்லை, இங்கே ஒரு கேஸ்டெல்லாம் இருக்கிற மாதிரி தான் அந்த போர்டில் போட்டுருந்துச்சு. பைரட் வில்லேஜ் வாவ். அதே மாதிரி தான் இங்கே கேஸ்டெல்லாம் இருந்துச்சா, அதை வச்சு தான் கண்டுபிடிச்சி வந்தேன். ஆனால் தூரத்துலேருந்து பார்க்கும்போது மேலே ஒரு பச்சை கலர் கொடி தெரிஞ்சிச்சு. அதே கொடி இங்கே போட்டுருந்துச்சு. பைரட் பா 35 ஆள் பாடி. இங்கே நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது ஓடையே. பைரட்டு ப்ரூட்டு போடியா போபி. ஹூஸ் போபி? சரி, யார் போபி எல்லாம் கொஞ்சம் இது பண்ணிட்டு வரும். ஹோம் பாயிண்டிங் செட் பண்ணி வச்சுப்போம். ஃபுல் மூன் இப்போ தான் எண்ட் ஆகுது. ஹோம் பாயிண்ட்டை செட் பண்ணிட்டேன்டா, விடுங்கடா. ஐயோ, ஓடிரு. இங்கே ஷாப்பு, என்ன ஷாப்பு? ஸ்வாட் டீலர் ஆஃப் தி வெஸ்ட்டில் எப்படி ஸ்வாட் விற்கிறானுங்க? டியூல் கட்டானா மேஸ் இருக்கா? மேஸ் எவ்வளோ? 25,000. ரிட்டன் போய் இப்போ டியூல் கட்டானும் 25,000 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 12,000 தான் டியூல் கட்டானா. சரி, நம்ம டியூல் கட்டானா வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி, நம்ம அதுக்கு ஃபஸ்ட்டு இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் இடத்த. இவன் பேர் தான் இந்த இதுன்னு நினைக்கிறேன், போபி. ஹீஸ் தி பாஸு. பிளாக் ஸ்மித் இருக்கான். பிளாக் ஸ்மித் என்ன செஞ்சு தருவாங்க நமக்கு? அப்கிரேடு. நம்ம கன்று வாங்கிட்டு தான் இந்த இடத்துக்கு வரணும் போல். கன்று மிடில் டவுனில் தான் இருக்கும். சரி, ஆனால் இங்கே நம்ம இது பண்ணிடுவோம். தண்ணி. சரி, ஒழுங்காக பார்க்கணும். அந்த எவனமும் போட்டுருந்துச்சு அவன் பேர் கூட, ப்ரூட்டுன்னு எவனோ இருந்தான். பட் இங்கே பார்த்தா ஒருத்தனையும் காணோம். பைரட்டுங்க, கட்லஸ் வச்சுருக்கான். ரிச் மேனு. என்ன மேன் வேணும்? நத்திங். கெட் லாஸ்ட்டு. போய் தொலைங்கிறான். படா வைத்தியக்காரா, என்ன நம்மளுக்கு போய் தொலைங்கிறான்? ஐயோ, ப்ரூட் என்ன இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான்? அயன் மிஸ்ல வச்சுருக்கான். ஓடிரு சத்ரும். இந்த இடத்துக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போவே வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கன்னை வாங்கிட்டு தான் வரணும். சரி கைஸ், நான் மிடில் டவுன் போயிட்டு கண்டினியூ பண்ணேன். மிடில் டவுன் வந்தாச்சு கைஸ். இங்கே என்ன ஆள் நடமாட்டமே இல்லை. இங்கே ஒருத்தன் கன் மெர்ச்சன்ட்டோ, நம்ம கன் டீலரோ கன் மெர்ச்சன்ட்டோ யாராக இருப்பானுங்க. யார் இவன்? ஷாப்பு பிளாக்ஸ் ஃப்ரூட் டீலர், கன் டீலருங்க. இங்கே சென்டர் ஆஃப் தி இதில் எனக்கு என்னடா ஏன் போஸ்டரு? கடவுளே வாண்டடா. ரிவார்டு எவ்வளோ? எனக்கு பவுண்டி ரொம்பவே கம்மியாக இருக்குது கைஸ்.
வெறும் 545 மில்லியன் கூட கிடையாது, $545 அவ்வளோதான். ஏன் ஸ்லிங் ஷாட் வச்சுருக்கான். ஸ்லிங் ஷாட்னா ஒண்டி கோல் அப்படின்னா தெரியும், கவட்டான்னு சொல்லுவாங்க. சரி, வேறு எதுவும் இருக்கா? மஸ்கெட்டு, ஃப்ளிண்ட் லாக்கு. மஸ்கெட்னா என்ன? மஸ்கெட் எனக்கு தெரிஞ்சு ரைஃபிள் மாதிரி. ஓகே, ரிட்டன் போவோம். இது எவ்வளோ? ஃப்ளிண்ட் லாக்கு, கேம்ப்டன்ஸ் பாக்கெட் கன்னு தெரில. சரி, நம்மக்கிட்ட இருக்கிற காசுக்கு சரி கொஞ்ச நேரத்தில் நம்ம காசு சேர்த்திட்டு அப்புறம் ஃப்ளிண்ட் லாக்கே வாங்கிடலாம். சரி கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் 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 பாய்.